ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொங்கல் நான் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் 5 o'clock எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச கோலம் தான் போட்டிருந்தேன். இன்னுமே வந்து ரொம்ப அழகாக கோலம் போடணும்னு நினச்சிருந்தேன். அதுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்குன்றதுனால கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். ஒரு பானையில் சர்க்கரை பொங்கலும் ஒரு பானையில் வெள்ளை பொங்கலும் வச்சுட்டு 2 பக்கம் கரும்பு இருக்கா மாதிரியும் இலையில வந்து தேங்காய், வாழைப்பழம், பழம், கரும்பு, வெத்தலைப்பாக்கு, பூலாம் இருக்கா மாதிரி அழகாக கிரியேட் பண்ணி போட்டுட்டேன். ஹாப்பி பொங்கல் வரைஞ்சிட்டு இவ்வளோ தான் என்னோடய கோலம். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு புடவையெல்லாம் கட்டி சின்னதாக ஒரு மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டேன். நான் பொங்கல் வைக்கிறதுக்கு 10 மணிக்கு மேலே தான் பிளான் பண்ணியிருந்தேன். வீடியோலாம் எடுக்கணுன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கேஸ் ஸ்டவ் மேலே வந்து கோலம்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எப்பவுமே வருஷம் 2 பானையில் தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். ஒன்று வந்து சக்கரை பொங்கல், இன்னொன்று வந்து வெள்ளை பொங்கல் வைப்பேன். பொங்கல் வைக்கிற பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு மஞ்சள் கிழங்கு வந்து கட்டி விட்டுக்கிறேன். பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு வைக்கணும். குலதெய்வத்தை நினச்சி தொட்டு கும்பிட்டுட்டு வேண்டிக்கோங்க. பொங்கல் பானையில் அரிசியும் போட்டாச்சு. பொங்கல் வந்து பொங்கி வர்றதுக்காக நம்ம ரெடியாக இருக்கும். இப்போ வந்து பொங்கி வரும்போது நம்ம வந்து குலதெய்வத்தை நினச்சி குலவை போட்டு பொங்கல்னு சொல்லிட்டு நம்ம வந்து சத்தம் இட்டு நம்ம வந்து சாமியை வேண்டி மனசார சாமியை வேண்டி கும்பிடணும். பொங்கல் வந்து பொங்கி வழிகிற டைம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த நேரம் வந்து நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு பொங்கல் சொல்லணும். பொங்கல் ரெடி ஆகிற டைமில் வந்து நிலைவாசலில் பூலாம் வந்து கட்டி விட்டாச்சு. சூப்பராக வந்து நம்மளோட சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்மளோட சாம்பார் வந்து காய்கறிகள்லாம் வந்து எல்லாமே சேர்த்து வந்து சாம்பார் வைக்கணும். அதையுமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். பக்கத்தில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வடையும் போட்டுறேன். வேலையை முடிச்சுட்டு இலையெல்லாம் போட்டு சாமிக்கு வந்து படையெல்லாம் போட்டாச்சு. நாங்களும் சாமி கும்பிட்டு நல்லபடியாக முடிச்சாச்சு. நீங்களும் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நாங்கள் இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணி முடித்தோம். எங்களுக்கு வந்து மன நிறைவாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக வந்து கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.